டேக் ஆஃப் ஆகி இன்ஜின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 2 இன்ஜினுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு அவங்க கண்டுபிடிச்ச பிறகு இமிடியேட்டா அதுக்கான ரீசன் என்னன்னு பார்க்கும்போது ஃபியூவல் கட் ஆஃப் சுவிட்ச் வந்து ஆஃப்ல இருந்திருக்கு. உடனே ரெண்டுத்தையும் ஆன் பண்ணிட்டு பேரலா வந்து 2 இன்ஜினையும் ஆன் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ அவங்க மேல இப்ப நிறைய மீடியாஸ்லாம் பாத்தீங்கன்னா பைலட்ஸ் பண்ணிருப்பாங்களா, நிறைய மீடியால பாத்தீங்கன்னா பைலட்ஸ் பண்ணிருப்பாங்களா, பைலட்ஸ் பண்ணாங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன, ஸோ அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்களுக்கு ஏதாவது வீட்டில் ப்ராப்ளமா இல்லை சைக்காலஜிக்கல் இஷ்யூஸா, ஸோ அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் கேட்குறாங்க. ஜஸ்ட் லைக் தட் ஒருத்தங்களை ஈஸியாக நம்ம பிளேம் பண்ண முடியும். அட் அ டைமில் 2 ஃபியூவல் சிஸ்டத்தையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பைலட் இருந்தால் கூட இன்னொரு பைலட்டுக்கு ஒரு மனசாட்சி இருக்காதாங்க. 2 பேருமே வந்து ஒரு ஈச் அதர் கம்பைண்ட் தான் நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. ஒரு விஷயம் பண்ணியிருந்தா கூட இவருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், பட் ஏதோ ஒரு மெக்கானிசம் ஃபெயிலியர் தான் அங்கே நடந்திருக்கு அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷன் இன்னொரு சைடு வேர்ல்டு ஃபுல்லாக சொல்லப்படுது. இந்த ஒரு ரிப்போர்ட் ஏன் இவ்வளோ சீரியஸாக பேசப்படுது அப்படின்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய போயிங் நிறுவனத்துக்கான கொஸ்டின். இவங்களை பத்திலாம் அந்த பைலட்ஸை பத்தி பேசும்போது அவங்க வந்து ஒரு கிளியர் ரிப்போர்ட், கிளியர் ரெக்கார்ட் இருக்குங்க. இந்த சுமித் சவர்பாலும் கிளைவ் குந்தரும், இந்த சுமித் சவர்பாலுன்றது 56 ஏஜ் அவருக்கு, கிளைவ் குந்தர் அப்படின்றவருக்கு வந்து 32 ஏஜ். ஓகேங்களா, 2 பேரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ், எஸ்பெஷலி இன் 787 ஏர்பஸஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது அவங்க மிஸ்டேக்ஸ் பண்றதுக்கான ரீசன்ஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. மேடே டிக்ளேர் பண்ற அளவுக்கு தெளிவா இருக்காங்க அப்படின்னா அவங்க அதை பண்ணிருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ எதுவுமே நம்ம ஒரு அசம்ஷன்ல நம்ம வந்து ஒரு தனிநபர் கன்க்ளூஷனை வச்சு பேசவே முடியாது. ஸோ ரிப்போர்ட் வந்து இதுக்கு மேல்பட்டு வரும்போது பேசும்.